லைஃப்ல ஒரு பிரச்சனைனா அது போக்க என்ன வழின்னு யோசிக்கணும். நீ சொல்ற மாதிரி கிராமத்து ஜனங்க பயம் பக்தின்னு இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ படிச்சவ, கொஞ்சம் ரேஷனலா யோசி. உன் கிராமத்துக்கு ஒரு பிரச்சனை, அதை போக்க என்ன வழின்னு திங்க் பண்ணு. எப்பவும் பயத்தோட இருக்கிற உன் முகத்துல நான் சிரிப்பை பார்க்கணும், கிராமத்து ஜனங்க முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்கணும். நாம இது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்குவோம். போதும். சேலஞ்சிங்கா எடுத்து செய்யறதுக்கு இங்க எத்தனையோ வேலைங்க இருக்கு. நீங்க அத போய் பாருங்க. கங்கம்மாவுக்கு கோவம் வந்தா அவளை தடுக்க யாராலையும் முடியாது. நெருப்போட விளையாடாதீங்க. உயிர் போனா திரும்ப வராது. அந்த பாவத்தையும் ஏன் தலையில சுமத்தாதீங்க. என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னையும் என் கிராமத்தையும் மறந்துருங்க. தயவு செஞ்சு இனிய கிராமத்து பக்கமே வந்துடாதீங்க ப்ளீஸ். அபிராமி, நில்ல அபிராமி. கனிகாபுரத்துக்கு போனதுல முக்கியமா அந்த புத்த பார்த்தமே, அத பார்த்ததுல இருந்து எனக்கு பயம்தான். அந்த ஊரை விட்டு கிளம்புற வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கமா தான் இருந்துச்சு. உன்கிட்ட காட்டல சிவா, உன் செல்போன்ல போட்டோ இருக்க, அது காட்டு. செல்போன்ல இருந்த புத்து படத்துல இருந்து மஞ்சளும் குங்குமமா என் முகத்துல தெளிச்சதுடா. டேய் ஜெயந்தி, இது ஆகிற காரியம் இல்ல. அபிராமி கிளம்பி போயாச்சு. அடுத்து என்ன பிளானு? ஜெயந்தி, நீ தான் அபிராமி கிட்ட பேசி அவ ஊருக்கு போகாம தடுக்கணும். எப்படியாவது இருக்க வச்சுட்டா என்னால கண்டிப்பா அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ். என்ன பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா சென்னைக்கு குட் பை சொல்லிருப்பல. ஒரே கம்பெனில வேலை பார்த்திருக்கோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். எங்க கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தோணலையா உனக்கு? ஒரு செகண்ட்ல எங்க எல்லாரையும் தூக்கி எறிய முடிவு பண்ணிட்டல. கங்கம்மா என்ன கடவுள் சக்திக்கே மேலையா? ஆமா, கங்கம்மா கடவுள் சக்திக்கும் மேலதான். என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் மத்தவங்களுக்கு தான். என் ஊர்ல கங்கம்மா உத்தரவுப்படிதான் எல்லாம். அந்த ஊர்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு நான் தான் கண்டுபிடிக்கணும். யாருக்கோ நடந்ததை வச்சு நான் இதை சொல்லல. ஒரு சோகம் என் வீட்ல என் தங்கச்சிக்கே நடந்திருக்கு. ஒரு நிமிஷம், நானும் வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க போஸ்ட்மேன் பேரு கண்ணன். பழைய ஆள் என்ன ஓடி போயிட்டானா? டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? கொஞ்ச நாள்ல நீயும் ஓடி போயிடுவ. கல்யாணம் பண்ணிக்க அந்த மாப்பிள்ளை தானே. நீ வா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அந்த மாப்பிள்ளை தானே. ஏய் கிருஷ்ணவேணி, கையை விடு. விட மாட்டப்போ விடுன்னு சொல்றேன்ல. விட மாட்டப்போ இவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க அந்த மாப்பிள்ளை. போன்னு சொல்றேன்ல. போ கிருஷ்ணவேணி. போக மாட்டப்போ. இப்ப நீ போல உன்னை தொலைச்சு போடுவோம். போய் இருந்து. எனக்கு கல்யாணம், எனக்கு மாப்பிள்ளை வந்துட்டாரு. எனக்கு கல்யாணம், எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ மனநிலை சரியில்லாத பொண்ணு. நல்ல வேலைங்க, நீங்க வரலனா என் கதி என்ன ஆயிருக்கும்? ஊருக்கு புதுசா வர பசங்களை பார்த்தா இப்படிதான். எதனாலங்க? புது போஸ்ட்மேன் நினைக்கிறேன். எதனாலன்னு போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஐயோ லெட்டர்ஸ்ங்க.
என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். வாட்? நான் வேலையை ரிசைன் பண்றேன். நோ நோ, நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்.